கைலை மலையானே போற்றி போற்றி சைவத்தின் மேற் சமயம் வேறே அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணை. உடையாளுடன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் இருக்கும் அடியேன் நடுவுள் இருவரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தை முடியாமல் என் கருத்து முடியும் வண்ணம் எல்லாம் அல்ல உமையொரு பாகனாகிய சிவபெருமானுடைய திருஅருளிலும் மத்தி திருமுகம் ஆறுடன் பன்னீர் தோள்களுமாய் தித்தித்திருக்கும் முருகப்பெருமான் அருளினால் நம்முடைய திருக்குடந்தை தளத்தில் எழுந்துரை நமக்கெல்லாம் காலங்காலமாக நல்லொரு காலிக்கிறேன். அதுவரை மங்களாம்பியோட ஐயர்களுக்கு ஆதி கும்பேஸ்வர பெருமானுடைய அருளினாலும் இந்த தினம் சாக்கோட்டை மாத்தி கீழே தெரு என்று அற்புதமான ஒரு முகவரி விலாசத்தில் உலகமே தன்னுடைய விலாசமாக அமர்ந்திருக்கிற எம்பெருமான் கைலாசநாதராக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட சுரூபம் தாங்கி 1008 சிவலிங்கங்களையும் தன்னிடத்தை கொண்டு ஒரு லிங்கமாக காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான ஆலயத்தை திருப்பணி செய்து நாளை மனிதனம் என்னுடைய கும்பாபிஷேகத்திற்காக முதற்கால யாகசாலை எழுதி அருமையான அந்த தருணத்தில் யாகசால பூஜைகள் எல்லாம் சிவனை செய்து கொண்டு முதற்கால பூர்ணாவதியை செய்வித்து நமக்கெல்லாம் சிவதரிசனம் செய்வித்து நல்ல முறையில் வழிகாட்டி வரக்கூடிய ஆச்சாரிய பெருமக்களுக்கு என்னுடைய எல்லாமே பரிமாண வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டும் இந்த திருப்பணியை இறைவன் எனக்கு கொடுத்த பாக்கியம். இந்த பணியை நான் செய்யலே, அவன் ஆணையிட்டு இருக்கிறான், அவன் ஆணை வண்ணம் அதுவாக நிகழ்வு என்கின்ற பக்குவத்தின் அடிப்படையிலே ஒரு திருப்பணியை சிவனை ஆற்றி செல்வர் சிவபுரத்தில் உள்ள சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து என்பது போல பணியோடு அமர்ந்திருக்கிற அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படும். அந்த சக்தி இங்கே அன்னை கருணை இல்லமாக இருந்துட்டு இருக்கிறது. அன்னை கருணை இல்லம் நிறுவனர் அன்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா அமலவாணன் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர் மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இந்த திருப்பணியை சிவனை நிறைவேற்றிருக்கிற தகுதி திருவள்ளஞ்சுள்ளி குருமூர்த்தி அவர்களுக்கும் நம்முடைய நிவான அன்பான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். மேலும் இங்கே இந்த பணிகளை நாளும் நாளும் கண்ணம் கருத்துமாக இருந்து திறமையை கொண்டு எடுத்து போட்டிருக்கிற ஒவ்வொரு பணியாளர்கள் துப்புரவு பணியிலிருந்து வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து அவங்க வேலை செஞ்சுட்டு போன பிற்பாடு அந்த இடத்த சுத்தம் பண்ணி தூய்மை பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறவங்க. இதே கோவில் ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்து பார்த்தேன். அம்மா வெளியூருக்கு போயிருந்தாங்க. அப்போ இந்த வாசலில் வந்து நிற்கும் போது கதவு பூட்டியிருந்தது. சரி கதவு பூட்டிருக்குது, சில இடத்துல கோவிலே கதவு பூட்டியிருந்தா நமக்கு தகவல் சொல்றதுக்கே ஆள் இருக்காது. சரி கதவு பூட்டிருக்குது, இங்கேருந்து ஒரு கூடு போட்டு இருங்க அம்மா சொன்னாங்க, நான் அந்த டேட்டில் ஊருக்கு போகிறேன். வேற ஒரு வேலையை அந்த பக்கம் போனவன் எட்டி பார்த்துட்டு போகலாங்கன்னு பார்த்தேன். அட்ரஸ் தெரியணும்ல, அதனால சரி இடத்த பார்த்தாச்சு நாளைக்கு வந்துடலாம். எனக்கு தோணல, கும்பாபிஷேகம் தான் லைட்டு கட்டியிருக்குங்க கோவில் வரைக்கும், அதான் கண்டுபிடிச்சலாம். சரி பார்த்துருவோன்னு வந்தேன். கேட்டு பூட்டியிருந்தாலும் குடுன்னு எய்த்தாப்புலேருந்து ஒரு அம்மா ஓடி வந்து வாங்குவாங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, உள்ள போறீங்களா கேட்ட திறந்து விடுறேன்னு ஒரு அம்மா ஓடி. அப்போ கோவில்களுக்கு சிப்பந்திகள் சம்பளம் பணியாட்கள் இருந்தும் கூட நமக்கு முகவரி சொல்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இருக்காது. ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள, அதுவும் அவங்களுடைய தோட்டத்துக்குள்ள ஒரு கோயிலை கட்டுறாங்க, ஒரு சொதையை போடுறாங்க. இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்னு இல்லாம வெளியில இருந்து ஒருத்தவங்க இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லுங்கன்னு ஒரு அம்மா ஓடி வந்தாங்க. அந்த தன்மைக்குள்ள இந்த அம்மாவோட பண்பாடு அன்பு என்னங்கிறது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர்களுடைய அன்பு உள்ளன்பு ஊறி போய் நிற்குது. அதுதான் நீங்க அவ்வளவு தூரம் எழுந்து இதை பறைசாற்ற வேண்டும். இதை உலகுக்கு கொண்டு போய் சேர்க்க அடிப்படையில் இந்த திருப்பணிகள் நடக்குது. கும்பாபிஷேகம் நாளை மறுதினம் நடைபெற இருக்குது. இந்த யாகசாலையும் கும்பாபிஷேகத்தையும் தரிசிக்க இருக்கிற உள்ளூர் சார்ந்திருக்கிற சாக்கோட்டை பகுதி, மாத்தி பகுதி பக்தர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், மங்களவாத்தியம், சவுண்ட் சர்வீஸ், வீடியோகிராஃபர் இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அந்த பக்கத்தில் ஒரு பெரிய வேள்வி நடந்துட்டு இருக்கு, பூர்ணாகுதி. அது பெரிய பெரிய பூர்ணாகுதி. நீங்க இங்க என்னதான் இப்ப பூர்ணாகுதி பண்ணாலும் இங்க ஒரு பூர்ணாகுதி போடணும். எனக்கும் இருக்கு, சாப்பாடு எனக்கு அடுத்து எனக்கு பூர்ணாகுதி உண்டு. இங்க மதுரை பக்கத்துல சொல்லுவாங்க, என்னதான் நீ ஆடுனாலும் கடைசியா சோத்துக்குள்ள இருக்காண்டா சொக்கன்னு சொல்லுவாங்க. அது போல இந்த சோறுக்கு, சாப்பாடுக்கு சோறுன்னு சொல்ற மாதிரி ஆன்மாக்களை கடை தேத்துறதுக்கு ஒரு சோறு இருக்கு, அதுக்கு முக்தின்னு பேர். அந்த முக்தி பேரையும் சோறுன்னு தான் சொன்னாங்க.
நம்முடைய சோழமண்டல பகுதிகளை குறிக்கும் போது சோழமண்டலத்துல மடங்கள் எல்லாம் சோறு மணக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. சோறு மணக்கம் நம்ம திருவாரூருக்கு போனா வடை பாயசத்தோட சாப்பிடலாம் குறுக்குச்சிக்குன்னு நினைக்கும். அந்த சோறு மட்டும் இதை போட்டு அது மூலமா குருநாதனை காட்டி குருநாதன் போய் சிவத்தை காட்டுறாரு. அந்த குருநாதன் பேர் என்ன? நமசிவாயமூர்த்தி. அங்கேயே சிவத்தை சொல்றாரு. ஆக இதுதான் வழிமுறை. இப்படிதான் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். ஒரு கும்பாபிஷேக யாகசாலைன்னா அதுக்கு பாகசாலைன்னு பேர். சாப்பாடு நடக்கிறதுக்கு பாகசாலைன்னு பேர். இது பாசசாலை. இதுக்குள்ள ஒண்ணு நடக்குது. இதை பகிர்ந்துக்கணும். அதை பகிர்ந்து இதை பகிர்ந்து இதுக்கெல்லாம் நான் ஒரு பைசா கொடுக்கணும். நீங்க ஏதாவது 1000 லட்சம் கொடுத்துருக்கீங்களா? இந்த திருப்பணி செய்யணும்ன்ற ஒரு நல்ல புண்ணியத்தையும் கொடுத்து அந்த செல்வத்தை சேர்க்கிற ஒரு வாய்ப்பையும் கொடுத்தாங்க. அப்ப எவ்வளவு பாக்கியம் பண்ணிட்டு நம்ம கையெடுத்து கும்பிடுற தொழுத கை துன்பம் துடைப்பால் போற்றினார் மாணிக்கவாசகர். ஒரு பைசா கொடுப்பாங்க. அந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணி நாளைக்கு இங்க வந்து வழிபாடு பண்றாங்களா கும்பாபிஷேகத்துக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கணும். ஆண்டவன் நோய் நொடிக்காம வாழணும். வாழ்க்கையை பிரார்த்திக்கிறோம்ல. இது பல கோடிக்கு சமம். அதனாலதான் அவங்க இங்க சங்கல்பம் பண்ணும்போது ஒரு சாமியார் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கொடுத்து யார் எஜமானர் அவங்கள்ட்ட கொடுத்து இங்க வந்திருக்க பக்தர்கள் எல்லாம் தொட்டு வாங்கிக்குவான்னு சொன்னாரு ஆச்சாரி. கவனிச்சிங்களா? எங்களுக்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கு. அம்பலவான ஐயாவுக்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கு. அம்மாவுக்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கு. ஆனா இப்ப இன்னைக்கு போயிட்டுன்னா அப்புறம் ஐயா எங்க பார்க்கணும். ஆனா என்ன சொன்னாங்க பாருங்க, எல்லாத்தையும் தொட்டு வைக்க. நீங்க ஒருத்தர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறதுனால இவர் தான் சிவபக்தியில உயர்ந்தவர் போல இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இதை விட உயர்ந்தவர் ஒருத்தர் அந்த கடைசியில குப்பை பெட்டியில் உட்காந்துட்டு கடைசியா போகணும்னு உட்காந்துட்டு வீடியோல போக்கஸ் ஆக மாட்டேன். ஆனா அங்க இருப்பார். என்னன்னா நான் அடிக்கடி சொல்றது உண்டு. நம்ம நிகழ்ச்சியில் கூட சொன்னேன். இந்த டாக்டர் வந்து ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வச்சிருப்பாங்க. காதுல மாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சரியா இருக்கு, காய்ச்சல், கொஞ்சம் இழுத்து மூச்சு விடுங்க. சில பேர் உடனே விட்டுருங்க. அது சில பேர் இழுத்து பிடிக்கிறதா பிடிச்சிப்பா தள்ளா விழுந்துவான். டாக்டர் சொன்னாலும் இப்படி பிடிச்சிக்கிறதா விட்டுருணும். அப்பதான் அவர் டெஸ்ட் பண்ண முடியும். அப்படிலாம் டாக்டர் மேல கேஸ் வந்துடும். குணமா இருக்கா வாசிட்டு வந்து அது மாதிரி யாகசாலைக்கும் நீங்க வந்தீங்கன்னா 10 நிமிஷம் பேசணுமா அழகா கொடுத்தோமா கிளப்பி விட்டுணும். சாமியார் 1 மணி நேரம் மயக்க பிடிச்சாங்கன்னா டாக்டர் பண்ண மாதிரி ஆயிடும். இதனாலதான் மயக்க கொடுக்கக்கூடாது யாருக்காரு. பத்தியா போட்டு என்ன பாடு பட்டு இருப்பாரு. 10 நிமிஷம் தான் 10 நிமிஷம். எதுக்கு சொல்றேன்னா அந்த டாக்டர் ஒரு ஸ்டெத்தஸ்கோப் மாட்டி செக் பண்ணுவார். நெஞ்சில நம்மளுடைய மார்புல முதுகுல எல்லாம் வச்சு செக் பண்ணுவார். அப்போ இந்த ஓட்டம் தெரியும், எந்த அளவுக்கு ஹார்ட் பீட் இருக்கு அப்படிங்கிறது அது புரியும். அதே போல இந்த நரம்பு கையை பிடிச்சி பார்ப்போம். எதுக்கு சொல்றேன்னா இது உடலுடைய தன்மை எப்படி இருக்கிறது, இந்த நோயினுடைய தன்மை எப்படிங்கிறது நாடி பிடிச்சி பார்க்கறேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தருடைய பக்தி எந்த அளவு இருக்குன்னு நாடி பிடிச்சி பார்க்கிற ஸ்டெத்தஸ்கோப் நம்ம யாருக்குமே கிடையாது, ஐயாட்டி கிடையாது. இன்னும் சொன்ன நமசாமூர்த்தி சொன்ன மாதிரி குருநாதர், பெரிய குருநாதர், அவர்கிட்ட கொடுக்கறது இருக்குது, அருளை கொடுக்குறது, குருவர்களை கொடுக்கறது இருக்குது. ஆனா இவர் தான் வந்து இருக்கிறதுல பெரியவர்கள் கொண்டு போய் செலக்ட் பண்ண முடியாது. அந்த இது ஆன்மாக்களுக்கு இறைவன் கொடுக்கவே இல்லை. அதை மட்டும் அவன் தான் வச்சிருக்கான். ஸ்கேன் பண்றதெல்லாம் அவங்க கிட்ட வச்சிருக்கான். நீங்க போனீங்கன்னா ஸ்கேன் பண்ண 500 ரூபாய் கொடுத்தா ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கேன் பண்ண ஒரு பக்கத்துல ஆபீஸ்ல ரிசப்ஷன்ல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. நம்மகிட்ட பணம் வாங்கி பில்லு கொடு, அவர்கிட்ட போய் இதை கொடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு இதுல என்ன இருக்குன்னு பாருங்க, எனக்கு தெரியாது. அவர் தான் ஸ்கேன் பண்றதுக்கு நமக்கு பில்லு போட்டு பணம் வாங்கி ஸ்கேன் எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்து என் உடம்பு பத்தி சொல்லுங்கன்னு எனக்கு தெரியாது. அதை பார்க்கறது டாக்டர். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ லைட் ஓடிட்டு இருக்கா, மைக் லேசா சத்தம் போடுதுன்னா இது என்ன பண்ணணும்னு சவுண்ட் சர்வீஸ்காரர் தான் தெரியும். நம்ம இங்க இருந்து ஏதாவது குறைஞ்சுன்னா அது ஊன்னு சவுண்ட் விட்டுரும். இப்ப இங்க பேசுறது எக்கோ கேட்கணுங்க, அங்க ஒரு ஸ்பீக்கர் இங்க பார்க்க திருப்பி வச்சிருக்காரு பாருங்க. இதுதான் டெக்னாலஜி. நம்ம நினைப்போம் என்ன ஸ்பீக்கர் இங்கே வச்சிருக்காரு, அது வெளியில கேட்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே போல மேடையில பாருங்க 10 பேர் உட்காந்துருக்காங்க, 2 ஸ்பீக்கர் வந்து மேடையை நோக்கி வச்சிருப்பாங்க. இதுதான் மைக் வந்து அரேஞ்ச்மெண்ட் டெக்னாலஜி. அது போல இறைவன் ஒரு கோவிலை நிர்மாணிக்கிற பாக்கியத்தை ஒருத்தருக்கு கொடுக்கும் போது இந்த டெக்னாலஜி எல்லாம் சேர்த்து யாகசால ஒரு பூஜை நடக்குது அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ஆச்சாரி வராங்க, எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிருக்குது, நாளைக்கு காலையில அபிஷேகம் பண்ணும்போது 2 கடை வச்சு பண்ண. வேற சில கும்பாபிஷேகத்துக்கு போனோம்னா கிட்ட வர முடியாத அளவுக்கு யாகசால நெருக்கி அவ்வளவு அலங்காரம் பண்ணி பெரிய அளவுல பெரிய பெரிய மாலையெல்லாம் ரொம்ப போட்டு ரொம்ப சிம்பிளா ஒரு யாகசாலை எப்படி வடிவமைக்கலான்றதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டு பிடிச்சி வச்சா ரொம்ப சின்னதா சொன்னா, பிடிச்சி வச்சா பிள்ளையா இருக்கு. அப்போ ஐயா சொன்னா பிரம்மாண்டம் ஒண்ணு அங்க இருக்கு, சாமி பிடிச்சா பண்ணிச்சு. இதுதான் திருவிசைப்பால பாடும்போது அன்னமா விசும்பு பறந்த அயன் தேட அங்கனே பெரிய நீ, எவ்வளவு பெரிய சொல்ல முடியல அவரால், அங்கனே பெரிய அவ்வளவு பெருசு
எவ்வளவுப்பா பெருசு, 10 அடியா 100 அடியா, அவ்வளவு பெருசு. அங்கனே பெரிய நீ அளவு கற்பனை கடந்த சோதி. இறைவனுக்கு அளவு. நம்ம இங்க ஒரு 20 அடி போட்டிருப்போமா, எதுக்கு போடுனா அவனுடைய பிரம்மாண்டத்தை நம்ம சொல்லணும். குழந்தைக்கு இறைவன் நம்மளை காப்பாத்துறான்னா போன உடனே அதை பார்த்த உடனே இருக்கு. நீங்க சில கோயில் ஐயனார் கோவில் வீரன் கோயிலாம் போய் பாருங்க, கையில அருவாள் வச்சுட்டு அப்படின்பா. இந்த குழந்தை கிட்ட போனோன்னே நம்ம வீட்டு எதிர்த்து வீட்டுக்காரன் நம்ம திட்டினானா இந்த சாமி தான் அவருக்கு சரியான ஆளு, இவர் போட்டுருவாரு. மனசுக்குள்ள ஒரு அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்து ஒரு தைரியம் வந்துடும். நான் எங்க சாமிகிட்ட போய் தேங்காய் செதற்காய் போட்டு வந்துட்டேன், அவன் அவ்வளவுதான். இப்போ அது இல்லை பக்தி. சரியா? முதல்ல அப்படிதான் வரும். உனக்கு வலிக்குதான் நீ கடவுள் பாருங்க. ஒரு குழந்தை தப்பு பண்ணும்போது சாமி கண்ணை குத்துறான். கண்ணை குத்துறதா இருக்கு வேலை. கண்ணை குத்துற பாயசத்தை பார்க்க முடியுமா? கண்ணை கொடுக்கிறவர் 1000 கண்ணு இருக்காரு. கண்ணாயிரம் உடையாருன்னு சாமிக்கு பேரு. அப்படி திருநாம். எதுக்கு சொல்றேன்னா, யாகசாலை நிர்மாணம், பூஜை, திருப்பணி இதெல்லாம் ஏதோ ஒரு புள்ளியில நம்ம ஊர் பக்கத்துல நிறைய கும்பாபிஷேகம் நடக்குது. காலையில தண்ணி ஊற்றுவாங்க. எல்லாரும் கும்பாபிஷேகம் கூட சொல்லுது இல்லை, தண்ணி ஊற்றியாச்சா இப்பதான் ஊற்று. ஏன்னா 9 to 10 படிச்சு 9 வரைக்கும் ஊற்றிட்டாங்க. அதான் 9 to 10 போட்டுக்கல, 8:45 போக வேண்டியது. இதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வச்சுக்கிட்டுங்க, 8:30 மணிக்கு வண்டினா 8 மணிக்கு தான் போய் கும்பாபிஷேகம் 9 to 10னா 10 மணிக்கு போனா போதும். ஏன்னா சில இடத்துல அப்படிதான் நடக்குது. விஐபிலாம் வருவாங்க, எம்எல்ஏ மினிஸ்டர் வருவார். 10 மணிக்கு போட்டுங்கன்னா 10:05 கூட வருவார். அப்போ குருக்கள் பக்கத்துல இருப்பாங்க, இல்லை இன்னும் 5 நிமிஷம் இருக்கு, நம்ம 10 போட்டோம், ஆனா 10:15 வரைக்கும் மூர்த்தி இருக்கு, பண்ணிக்கலாம். எப்பவுமே சில வீட்டுல கடிகாரம் பாருங்க, 10 நிமிஷம் ஃபாஸ்டா வச்சிருப்பாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பும் போது கொஞ்சம் நேரம் போனா கூட 10 நிமிஷம் ஃபாஸ்ட், 10 நிமிஷம் ஃபாஸ்ட் தான் இருக்கு, டைம் இருக்கு, மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால வேகமா செயல்படுறதுக்காக நமக்கு நாமளே ஒரு சாட்டை அங்க வச்சுக்கிறோம், சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அது போல இந்த நிர்வாகத்துக்குள்ள ஏதோ சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்லை. ஒரு நாளும் பாக்குற கும்பாபிஷேகம் தண்ணி ஊற்றுறாங்க, முடிச்சுக்கணும். இந்த ஸ்கூல்ல தேடுறவங்களுக்கு பாருங்க, இப்ப ஐயாவே இருக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது மைக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணும், எங்க வைக்கணும், லைட்டு எங்க கட்டணும், எப்படி மங்கள வாத்தியத்துல எத்தனை ராகம் இருக்கு, எப்ப எந்த ராகத்தை வாசிக்கணும், எவ்வளவு நேரம் அதை வாசிக்கணும், நைவேத்தியம் பண்ணும்போது என்ன பண்ணணும், அலங்கார தீபம் பண்ணும்போது இது எல்லாம் கையில மணி அடிக்கணும்ல. இந்த மணி அடிக்கிறதுல என்ன பூஜை நடக்கிறது தூரந்து வரவங்க கவனிச்சிருவான். இப்ப நைவேத்தியம் ஆகுது, இப்ப உச்சகாலம் ஆகுது, இப்ப அலங்கார தீபம் ஆகுது, இப்ப உபச்சாரம் நடக்குது, கண்டிப்பா இவ்வளவு இதுக்குள்ள. இதெல்லாம் ஏதோ சம்பாத்தியம் பண்றதுக்கான ஒரு தொழில் இல்லை, வாழ்க்கை இதுக்குள்ள. அதுக்காக உங்களுக்கு எல்லாரும் நிறைய அனுபவசாலிகள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி பெரிய மூர்த்தி என்பதை நமக்கு காட்டி இறைவன் அவ்வளவு பெரியவன் என்று சொன்னார்களோ, அதே பெரியவர்கள் அதை அப்படியே சின்னதை ஆக்கி நமக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, கடுகு சிரித்தாலும் மூர்த்தி சிறியதானாலும் கீர்த்தி பெருசு. சின்ன மூர்த்தி வச்சு நம்ம கும்பிடுறதே நம்ம நினைப்போம், மூர்த்தி சின்னதாம்பா அதனுடைய வேல்யூ வேற. நீங்க நாகேஸ்வரன் கோயில் போயிருப்பீங்களே, எவ்வளவு பெரிய ராஜகோபுரம் இருக்கு. அந்த சாமி போய் பார்த்துருக்கீங்களா? சிவலிங்கத்தை குடிக்கிற சொம்ப கவுத்தி வச்சு அப்படி இருக்கு, தண்ணி குடிக்கிற சொம்ப கவுத்தி வச்சு அப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. காசி காசின்னு சொல்றோம், அம்மா வடக்கெல்லாம் யாத்திரை போயிட்டாங்க, காசி தினார் எப்படி இருக்கு இவ்வளவுதான். அப்போ இதையும் காட்டி பிரம்மாண்டத்தையும் காட்டி இரண்டுக்கும் இடைப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லி நல்ல நம்ம வழி நடத்திருக்கோம். இது ஒண்ணுக்குமான காரணம் இருக்கு. அதுக்காக சொல்றேன், ஒரு பேர் எடுங்க. இப்போ பிரேமான ஒரு பேர் அம்மாவுக்கு. இந்த கோவில் திருப்பணி பண்றாங்க, அது ஒரு பக்கம், அடியார்களை ஒருங்கிணைக்க நினைக்கிறாங்க, எல்லாருக்கும் இது கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் பெற்ற இன்னும் பெருக வையகம் சொல்லுவேன். அந்த பேருக்குள்ளே ஒரு செய்தி பாருங்க, பிரேமா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரேமைன்னா சாமி கெட்ட வார்த்தை சொல்றது. ஆமா, பிரேமை அப்படின்னா காதல் அர்த்தம். இந்த காதல் கெட்ட வார்த்தை இல்லை, நல்ல வார்த்தை. அதனாலதான் திருஞான சம்பந்தர் இதை பாருங்க, காதலாகி கசிந்து ஆன்மா பரம்பரை காதலிக்கணும். இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் கணவன் மனைவியை காதலிக்கணும், மனைவி கணவனை காதலிக்கணும், ஒரு அப்பா மகனை காதலிக்கலாம், ஒரு மகன் தன்னுடைய தாயை அன்போட. காதல் தப்பு இல்லை, அன்பு செலுத்துறதுக்கு பேர். அதனாலதான் அவர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு. சரி, அப்போ ஆணும் பெண்ணும் அன்பு போடுறது தானே காதல்னு சொல்றாங்கன்னா, இந்த அன்பு அடுத்த கட்டத்துக்கு வரும்போது அது காதலாகும். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மாணிக்கவாசகர் காலம் உண்டு ஆகவே காதல் செய்து உய்மின். பக்தி வச்சுக்கணும், எல்லாருக்கும் பக்தி இருக்கு, வழிபாடு பண்றோம், அன்பு இருக்கு, எல்லாம் கொடுக்குறோம். அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு வருவதற்காக ஒரு வார்த்தை சொன்னாங்க, காதலாகும். அப்படி இறைவன்பால் ஆன்மா காதல் கொள்வதற்காக இந்த வழிபாடுகள்லாம் நமக்கு நிறைய துணை செய்யும். இந்த பேர் அப்படிதான், பிரேமாங்கிற பேர் அப்படி. அதே போல
பெண்கள்ல திருப்பணி செய்த மிகப்பெரிய ராஜமாதாக்கள் மகாராணிகளை நம்ம பார்க்கணும். யாராவது சொல்லுங்க ஒரு பெண். இப்ப ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் நம்ம சொல்றோம். அதே போல ஒரு பெண்மணி சோழர் சாம்ராஜ்யத்தில் இருந்தவங்க திருப்பணி பண்ணவங்க இருக்காங்க. அவங்க ஒண்ணு இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஒரு பெண்மணி பேர் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது குந்தவை நாச்சியார். வேற நீங்க யாராவது சொல்லுங்க. ஐயாக்கு அது நிறைய படிச்சிருக்காங்க, ஆதினத்தோட கூடுதல் இருக்கு. வேற யாராவது குழந்தைங்க சொல்லுங்க போகாங்க. ஒரு பெண்மணி திருப்பணி பண்ணின ஒரு ராணி நம்ம சோழ ஒரு கை தட்டுங்க ஐயா. எல்லா குழந்தைகளும் நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு கேட்கிறது இந்த ஜென்மம் முழுவதும் நம்ம காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இது என்ன பேரு? செம்பியன் மாதேவி. வாழ்க்கையில மறந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? சோழ மண்ணில பிறந்துட்டு இங்க இருந்து எங்கேயாவது வெளியில போய் ஒருத்தவங்க உங்களுக்கு கேட்டா இந்த பேரை சொல்லணும்னா இவ்வளவு நாள் நீங்க என்ன சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. இத்தனை வருஷம் வாழ்ந்தீங்க எங்க ஊர்ல என்ன சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. இந்த பேரை மறந்துடாது. உள்ளுக்குள்ள பச்சை குத்தி செம்பியன் மாதேவி. அதே மாதிரி இன்னொரு பெண்மணி இருக்காங்க, அடியார் நாயன்மா, மங்கையர்க்கு அரசியார். என்ன பேரு? திருஞான சம்பந்தர் வாழ்க்கை வரலாறு பெரிய புராணத்தை நம்ம சிந்திக்கிறோம்னா மங்கையர்க்கரசியாருடைய வரலாறு சிந்திக்காம இருக்க முடியாது. இங்க இருக்குது பழையாறு. பழையாறு தலைமை நம்ம அவதாரத்தார் பாண்டி நாட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு அடியார். ஞானசம்பந்தர் வரலாறு சிந்திக்கிறோம்னா அவங்க வரலாறு சிந்திக்காம இருக்க முடியும். மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் சொன்னார் தெய்வ சேக்கனார். அப்படிப்பட்ட ஆக இதெல்லாம் நிறைய பேசணும்னா நேரம் ஆகும்னு பாருங்க. நிற்கிறாங்க மகாலிங்க சார், நாளைக்கு உங்களுக்கு சிறப்பு சொற்பொழிவு இருக்கு, அப்போ விரிவாக அதெல்லாம் சொல்லுவோம். நாங்கள் அப்படியே என்ன பண்ணுவோம்னா இந்த விதை போடுறதுக்கு 1 2 3 இதுக்கான நேரம் தான் இதெல்லாம் ஐயா கேட்குறாங்க. சாமி சொற்பொழிவுனா ரொம்ப நேரம் பேசிக்க கூடாது, முன்னாடி பேசிங்களா பின்னாடி. ஊர்லாகுதி ஆயிடுச்சுன்னா அடுத்த காலம் பஞ்சாயத்துக்கு ரெடி ஆகும், ரொம்ப நேரம் பேச முடியாது. அதனால சில விஷயங்களை செய்திகளை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்து நிறைவு பண்ணும். ஏன்னா ஒரு சாமியார் வரணுன்றதுக்காக அவங்க கிட்டத்தட்ட 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடி நீங்க சொல்ல போனா 1 மாசத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கை ப்ரிப்பேர் பண்ணி யார் யார் என்ன காலத்துக்கு வரணும் ஒவ்வொருத்தருக்கு நேராக போய் பத்திரிக்கை அவ்வளவு அன்போடு அவங்களுக்கு அழைச்சு அவங்க வரும்போது அவங்களுக்கு எந்த விதத்தையும் மரியாதை குறைஞ்சிடக்கூடாதுன்னு வாசலே போய் நின்று வரவேற்கிற ஏற்பாடு பண்ணி அதே மாதிரி உங்க ஒவ்வொருத்தரையும் வரவேற்கிறாங்க பாருங்க. அனைவரையும் வருக வருகிறேன்னு வரும். ஒருவேளை இந்த அம்மா வீட்டுக்குள்ள ஏதாவது போயிட்டா கூட வரவங்களை வாரம் கேட்கறதுக்கு ஒரு ஆள்லாம் போட்டு கூட ஒரு தட்டி போட வச்சு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பணிக்கு மெனக்கெட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் பிரார்த்திக்கிறோம். இது தன்மை பண்பாடு. எதுக்கு சொல்றேன்னா இதே போன்ற அருளாளர்கள் மூலமாக இந்த திருப்பணிகள் நடக்கும்போது வெறும் வேலை நடந்தது, கும்பாபிஷேகம் நடந்தது இல்லை, அது மூலமாக நமக்கு படிப்பினை. நேற்றுக்கும் ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தேன், இன்னைக்கும் ஒரு கும்பாபிஷேகம் பார்க்குறேன், நாளைக்கும் ஒரு கும்பாபிஷேகம் பார்க்குறேன்னா இங்கே தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய இந்த ஆன்மாக்குள்ள இருக்க அந்த பக்குவம் இருக்குல்ல உயர்ந்துட்டு நேற்று பார்த்த கும்பாபிஷேகம் மாதிரி இன்னைக்கு ஒன்றுன்னா சரியா ஒருத்தர் முன்னாடி இருக்கிறார், ஒருத்தருக்கு மறைக்கிறது. அப்படி எந்திரிச்சு பூர்ணாவதி தரிசனம்னு அந்த அம்மாவை பார்த்தேன். அம்மா மறைக்கலாமா அப்படி பார்த்தா அந்த பக்கம் தான் ஓப்பனாக இருக்கு. சில இடத்துல யாகசாலை செவல் கட்ட மாதிரி கட்டி விடுவோம், தெரியாது. இப்படிதான் யாகசாலை கட்டணும். இதுன்னு சொல்ல போனா இப்ப நம்ம பிளக்ஸ் போர்டு வச்சிருக்க மாதிரி பச்சை செங்கல்ல இப்படி கட்டி விடுறது, வளைவு பண்ணி உட்கார்ந்தாலும் உள்ள யாகசாலை தெரியுற மாதிரி. அதுக்கு பிற்பாடு யாகசாலை முடிச்சு போகும்போது ஆடு மாடு உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுனால தட்டி வச்சு அடைச்சிப்போம். இப்படிதான் கட்டணும். அதுக்கான ஒரு முறை பிளக்ஸ் போர்டுல சிம்பிளா அவங்க பண்ணாலும் ஒரு முறையா எங்க இருந்து பார்த்தாலும் தரிசனம் கிடைக்கும் மாதிரி பண்ணிருக்காங்க. அதுக்காக சொல்றேன். அதே போல நம்ம திருப்பாலைத்துறைன்னு ஒரு தலம் இருக்கு. அந்த அம்பாளுடைய திருநாமம் உலகத்துல வேற எங்கேயும் இருக்கிற தவள வெண்ணகையாள்னு ஒரு பேர். என்ன பேர் சொல்லுங்க? தவள வெண்ணகையாள். தவள வெண்ணகையாள் திருப்பாலைவனநாதன் இந்த சாமி பேரு. அம்பாளுக்கு தவள வெண்ணகை. வேற எங்கேயும் இந்த பேர் நம்ம கேட்க முடியும். தவள வெண்ணகை. இதுக்கு என்ன பேரு புரியுது? பாபநாசம். தவள வெண்ணகை இதுக்கு என்ன பொருள் தெரியுமா? இப்ப நான் ஒரு சிரிப்பு நகைச்சுவை சொல்லும்போது எல்லாரும் சிரிச்சோம். டாக்டர் அப்படி உழுவ சொல்லும் போது எல்லாம் சிரிச்சோம். இது நம்ம ஒரு நகைச்சுவை கேட்டு சிரிக்கிறது. இயல்பா உங்க வீட்டுக்கு ஒரு உறவினர் வர இல்ல ஒரு நட்பு வராங்கன்னு புன்சிரிப்போட வரவேற்கணும். நாவுக்கரசர் இங்க சொல்றாரு, குடிக்க புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். சிவபெருமானுடைய முகத்துல வாயில என்ன இருக்குதாமா? சிரிப்பு. நகையில ரொம்ப உயர்ந்த நகை, கண்ணில காதல மூக்குல எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ஒரு நகை இருக்கு. வீட்டுக்கு ஒருத்தவங்க வரும்போது வாங்கன்னு நீங்க ஒரு புன்சிரிப்போட அவங்களை அழைக்கும் போது அதுக்கு ஈடுகளே இல்லை. ஒரு தாய் கொடுக்கறது அவங்க அப்படித்தான். ஒரு புன்னகை மடியில போட்டு பால் கொடுத்துட்டு அந்த குழந்தை பால் குடிச்சு இப்படி மூலியை திருப்பின உடனே இப்படி பார்க்கும் போது அந்த குழந்தை அப்படி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பு. அதான் பூர்ணாமதி. வயிறு ரொம்ப உடனே அந்த தாய் முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பு. இதுக்கு ஏன் சொல்றேன்னா புன்னகைக்கு அவ்வளவு விஷயம். ஔவையார் ஒரு இடத்துல கொன்றவேந்தன் பாடினான். அதுல ஒரு வரி இருக்கு,
அன்னையும் பிதாவும் முன்னேறியோ ஆலயங்களும் சாலவனுக்கு உங்களுக்கு தெரியும். இன்னொரு வரி, பீரம் பேணி பாரம் தாங்கும். கேள்விப்படுத்தீங்க ஏதாவது? அதான் கேள்விப்படாதது சொல்லணுங்கிறது ஆதியார் பார்க்கறாங்க. சாமி ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கு. பீரம் பேணி பாரம் தாங்கும். இது இங்க இருக்கு. யாராவது இளைஞன்னு பார்த்தாங்கன்னா சாமி என்ன பீரு ரம்முலாம் சொல்றாங்க. ஓ பீரம் பேணி, அப்ப இது குடிச்சா நல்லா இருக்கும் போல சாமின்னு சொல்லிட்டாரு. பாரில் போய் கூட்டம் போயிருக்கும், அப்படி அர்த்தம் இல்லை. அவையார் சொல்லிட்டு போறான், பீரம் பேணி பாரம் தாங்கும். ஏன்னா இப்ப 2 தடவை பொருள் சொல்ல வேண்டியது. ஊக்கம் மது கைவிடேல் அப்படின்னா ஊக்கம் மது கைவிடேன்னு இருக்கிறான். எதோட பொருத்தான், ஊக்கம் மது கைவிடேல், இதுவே குடிக்கிறத விட்டுறக்கூடாது அப்படி பொருள் எடுத்துக்கலாம். அது அழிஞ்சு போடும், விட்டுறணும், அதை விட்டுறணும். அவையார் சொல்ல வந்தது ஊக்கம், அது ஊக்கம் வேணும். மனத்தளவு சொன்னால உள்ளத்தளவுக்கு, வெள்ளத்தளவு மனைவிட்ட மாதிரி உள்ளத்தண்ணி கூடி ஊக்கம் வேணும். அந்த மாதிரி அம்மையார் இந்த இடத்துல சொல்ல வந்தோம். பீரம் பேணி பாரம் தாங்கும்னா, பீர் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பார்க்கிற இந்த பாட்டில் பீர் இல்லை. இது திருஞான சம்பந்தரை பாடுற உங்களுடைய சேங்கில் ஒரு பதியத்தில் பீரடைந்த பாலது ஆட்ட என்பது தேவாரம். 7ஆம் நூற்றாண்டுல பாடப்பட்ட தேவாரம். பீருங்கிற வார்த்தை இந்த வார்த்தை. இதுக்கு என்ன பொருள்னா, அப்படி நொங்கு நுரைமா மாட்டுல பால் கறக்கணும், செம்புல எப்படி இருக்குது நொங்கு நுரைமா அந்த பால் இருக்கு, அதை போய் பொங்கி நிக்கிறதுன்னு அர்த்தம். இது அம்மையார் சொன்னா, பீரம் பேணி பாரம் தாங்கும். நல்ல தாய்ப்பால் குடிச்சு குறைஞ்சபட்சம் 2 வருஷமாவது தாய்ப்பால் ஊட்டணும் ஒரு குழந்தைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கோட அந்த பால் ஊட்டும் போது குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. அப்படிப்பட்ட குழந்தை வருங்காலத்தில் எப்படிப்பட்ட பாரம் வந்தாலும் அவன் தாங்க எதிர்கொள்ளும், வாழ்க்கை எதிர்கொள்ளும். பாரம் தாங்கன்னா மூட்டை தூக்குவான்னு அர்த்தம் இல்லை. எப்பேற்பட்ட வாழ்க்கை சுற்றங்கள் அவன் வந்தாலும் சீற்றங்கள் வந்தாலும் தாங்குவோம். அந்த அளவுக்கு அந்த உடம்புக்கு ஆரோக்கியங்கள். அது போல இங்க நாம பண்ற தரிசனம், அங்க இந்த கும்பாபிஷேகத்தை தீர்த்தம் ஊற்றும் போது இந்த தாய்ப்பாலை நம்ம நினைச்சு பார்க்கணும். எப்படி அந்த தாய்ப்பால் உண்டவனுக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்றாங்களோ, அது போல இந்த தாய்ப்பால் ஆகிய அமுதத்தை பெறக்கூடியனா இந்த ஆன்மா கடைத்தேற்றுவதற்காக இது வைராக்கியத்தில், பக்தி வைராக்கியத்தில் நம்ம மேம்படுத்தும். அதற்காக நடக்குது கும்பாபிஷேகம். அப்படிப்பட்ட அருமையான இந்த ஒரு கும்பாபிஷேகத்துல நம்ம எல்லாம் அழைத்து நம்ம தரிசனம் செய்ய வைத்து இறையர்களை பெற்றுத் தந்திருக்கிற அம்மையார்களுக்கும், பணி செய்திருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுக்கும், பக்த பெருமக்களுக்கும், ஆச்சாரிய பெருமக்களுக்கும், அங்கே பாகசாலைகளை நல்ல முறையில் உணவு சமைத்து பரிமாறி கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளுக்கும், இன்னும் எத்தனை பேர் நாளைக்கு இந்த 4 மறுநாள் இந்த கும்பாபிஷேகத்தை தரிசிக்க இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லருளினாலே சகல செல்வ யோகமிக்க பெருவாள் சித்திக்க பிரார்த்தித்தவனாக மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ரூடம் வாழ்க, வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வாழ் மண்ணில் வாழ்க, ஆயுத நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னல் போன் முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, லட்சமும் வெள்ளி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி வதையே சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கைலாசநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி, சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, வேல் முருகனுக்கு. ஓம் நதத்ரதோர்யோவாதின சகல வாத்தியம்பா. ஓம் நதத்ரதோர்யோவாதின